ஸ்கின் கேர்ல நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஆனா அதை பத்தி வந்து நமக்கு அது முக்கியம் ஸ்கின்னுக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனா அதோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒரு அவேர்னஸ்க்கான வீடியோ தான் இது. ஆலோவேராவை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லார் வீட்லயும் நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு ஆலோவேரா செடி தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இந்தியன் வெரைட்டிஸ்ல ஒண்ணு. மொத்தம் வந்து ஆலோவேரால வந்து உங்களுக்கு ஸ்கின் கேருக்கு பிளஸ் இன்டர்னல் இன்டேக்கு வந்து 3 வகையான ஆலோவேரா நம்ம பயன்படுத்துறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நாட்டு சோற்று கற்றாழை. இதோட முட்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லா பிளெக்சிபிளா இருக்கும். அதாவது நீங்க தொட்டு கூட பார்க்கலாம், உங்களுக்கு பெருசா குத்தாது. நல்ல பிரம்மாண்டமான செடிங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு 20% இருந்து 30% வரையும் இருக்கு. சரிங்களா? இன்னொரு ஆலோவேரா நம்ம பார்க்கலாம். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆலோவேரா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கன்னி கற்றாழை அப்படின்னு சொல்லுவாங்க. பேரே வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா? கன்னி கற்றாழை அப்படிங்கிறது இதோட வெரைட்டியோட பேரு. அந்த ஆலோவேராக்கும் இதுக்குமான வித்தியாசம் பாருங்க. இதோட டோட்டல் லீஃப் ஃபுல்லா இந்த மாதிரி டாட்ஸ், இந்த புள்ளி புள்ளியா இருக்கும். இதோட முட்கள் பாத்தீங்கன்னா வெரி வெரி ஷார்ப் எட்ஜஸ். இதோட முட்களை நீங்க வந்து அழுத்தி தொட்டிங்கனாலே உங்களுக்கு பிளட் வரும். அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும். பிளஸ் வந்து முள்ளு வந்து ரெட் கலர்ல இருக்கும். அதோட முள்ளு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டா இருக்கும். பட் அதிக மருத்துவ குணங்கள் உள்ள ஆலோவேரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி கற்றாழைன்னு சொல்லக்கூடிய இந்த கற்றாழை. இந்த கன்னி கற்றாழை செடியில உங்களுக்கு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஆலோவேரா செடிக்கும் இதுக்கும் மெடிசினல் வேல்யூ பாத்தீங்கன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 80% உங்களுக்கு மெடிசினல் வேல்யூ கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து இன்டேக்கா, அதாவது உள்ளுக்கு நம்ம பல நோய்களுக்கு அருமருந்தா இருக்கக்கூடிய இந்த குமரின்னு சொல்லக்கூடிய கன்னி கற்றாழை. குமரி அப்படின்னா என்றும் இளமையுடன் இருக்க விரும்புறவங்க. உள்ளுக்கும் சரி வெளியிலயும் சரி நம்ம வந்து கற்றாழையை ஒரு முக்கியமான ஒரு பொருளா பயன்படுத்துறோம். இப்ப வெளியில நம்ம மார்க்கெட்ல நம்ம கண்ணெதிர்க்கா நம்ம பார்க்காத ஒரு பொருட்களை நம்ம ஆலோவேரா ஜெல் அப்படின்னு நம்பி வாங்கி பயன்படுத்துறோம். பட் உண்மையான கற்றாழை செடிகளோட மருத்துவ குணங்கள் வந்து அதான் நம்ம இனி வர வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கன்னி கற்றாழையில வந்து உங்களுக்கு மருத்துவ பண்புகள் முழுமையா நிறைஞ்சிருக்கு. உங்களுக்கு வயிறு உபாதைகள் அந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க இந்த கன்னி கற்றாழையை ஜெல்ல ஒரு 10 தடவைக்கு மேல நீங்க வாஷ் பண்ணிட்டு நுங்கு மாதிரி இருக்கிற அந்த சதை பகுதியை 4 இருந்து 5 பீஸ் வந்து நீங்க ரெகுலரா இன்டேக் எடுத்துட்டு வரும்போது உங்களோட உபாதைகள் படிப்படியா குறையும். அதையே நீங்க ஸ்கின் கேருக்கு நீங்க எந்த வகையில நீங்க வந்து அதை வந்து அந்த பல்பை நீங்க அரைச்சு பயன்படுத்தினாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரும்.